ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோடர்ஷெட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சி ப்ரோக்ராமிங்கோட பேசிக் கோடிங் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்வாப் 2 நம்பர்ஸ் வித்தவுட் யூஸிங் தேர்ட் வேரியபிள்ஸ். ஸ்வாப் 2 நம்பர்ஸ்னால் ஏதாச்சும் 2 நம்பரை தேர்ட் வேரியபிள் இல்லாமல் ஸ்வாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ரெண்டு வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணி அதுக்கப்புறமா அதை ஸ்வாப் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி ஹெடர் ஃபைல்ஸ் டிக்ளேர் பண்ணும். ஜென்ரலாக சி ப்ரோக்ராமிங்கை நம்ம எழுதுகிறோன்னா அதுக்கு முன்னாடி ஹெடர் ஃபைல்ஸ் என்னென்ன தேவைப்படுமோ அதை நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு #include stdio.hன்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட், அதாவது நான் கொடுக்குற இன்புட் அண்ட் அவுட்புட்டை அது எடுத்துக்கணும். அதுக்கான ஹெடர் ஃபைல் தான் இது. அதனால் #includeன்னு சொல்லி நான் அதை இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் #include conio.hம் என்னோட இம்பில்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஹெடர் ஃபைல்ஸில் இருக்கிறதுனால நான் நான் ஏதாச்சும் இம்பில்டு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணனாலும் இந்த ஹெடர் ஃபைல்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணிட்டா நான் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து தான் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் நான் 2 இன்டிஜரை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒன்று a அண்ட் தென் b. இதை நான் இன்டிஜர் டைப் பண்ணுறதுனால intன்னு சொல்லிட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணுறதுக்காக காமனாக int a = 10 b = 20 கொடுத்துருக்கேன். இந்த செமிகோலன் எதுக்காகனா இதோட இந்த லைன் டெர்மினேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஆஃப்டர் தட் நான் ஏக்கும் பிக்கும் வேல்யூஸ் இன்பில்டாகவே கொடுத்துட்டேன். அதாவது ஏக்கு 10ம் பிக்கு 20யும் நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, பிஃபோர் ஸ்வாப்பிங்க்கு முன்னாடி ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் எப்படி இருக்குது அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அப்படி பிரிண்ட் பண்ணால் ஏவோட வேல்யூ 10ம் பியோட வேல்யூ 20யும் பிரிண்ட் ஆகும். இந்த கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. பிஃபோர் ஸ்வாப்பிங் a = %d. இந்த %d எதை இன்க்ளூட் பண்ணதுன்னா, நான் கொடுக்குற வேரியபிள் இன்டிஜர் வேரியபிளாக இருக்கும். அதனால் %dன்னு கொடுக்குறேன். இதுவே %f இல்லை %c இருந்துச்சுன்னா அது ஃப்ளோட் இல்லை கேரக்டர் அது மாதிரி வரும். ஸோ நான் a = %d, நான் கொடுக்குற வேல்யூ இன்டிஜர் டைப்பாக இருக்கிறதுனால அது மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அந்த கோட்ஸ்க்கு அப்புறம் அந்த டபுள் கோட்ஸ்க்கு அப்புறம் a, bன்னு கொடுத்தா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நான் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது தான் எனக்கு அங்கே வரணும், பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அண்ட் தென் நான் பிஃபோர் ஸ்வாப்பிங்க்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன். 3 கண்டிஷன்ஸ். என்ன கண்டிஷன்னா a = a + b அண்ட் b = a - b அண்ட் தென் a = a - bன்னு கொடுக்குறேன். a = a + b அண்ட் தென் b = a - b. இந்த கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும் இந்த கீழே இருக்க கோடில் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் நான் வேல்யூ இம்பில்டாக கொடுத்துட்டேன். அதாவது 10 20 கொடுத்துட்டேன். இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இந்த 10யும் 20யும் நான் அப்ளை பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 13 கிடைக்கும். இப்போ ஏவோட வேல்யூ 30யாக அப்டேட் ஆகிடுச்சு. அண்ட் தென் செகண்ட் கண்டிஷன் பாருங்களேன். b = a - b. இந்த கண்டிஷனில் இப்போ ஏவோட வேல்யூ நான் அப்டேட் ஆகிடுச்சுல 30, அந்த 30 இங்கே வந்துடும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் மைனஸ் பியோட வேல்யூ சேம் தான் 20. இதை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 10 கிடைக்கும். அதாவது பியோட வேல்யூவும் இப்போ அப்டேட் ஆகிடுச்சு, 10 அப்டேட் ஆகிடுச்சு. அண்ட் தென் தேர்ட் கண்டிஷனை பாருங்களேன். a = a - b. இந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னா அகெயின் ஏவோட வேல்யூ அப்டேட் ஆனது 30 அண்ட் தென் பியோட வேல்யூ இந்த தடவை அப்டேட் ஆகிடுச்சு இல்லையா, அதோட வேல்யூ 10, அதை சப்ராக்ட் பண்ணால் 20 கிடைக்கிது. இப்போ ஏவோட வேல்யூ மறுபடியும் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன அப்டேட் ஆயிருக்குன்னா 20. இப்போ பார்த்தீங்களா, நம்ம தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணாமலே ரெண்டு வேரியபிளையும் நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோம். இப்போ நான் பிரிண்ட் பண்ணனா எனக்கு பிரிண்ட் ஆகுறது நான் இப்போ அப்டேட் பண்ண இப்போ நான் சப்ராக்ட் பண்ணி இப்போ நான் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அடிஷன் சப்ராக்ஷன், இது மூலயமா எனக்கு அப்டேட் ஆன வேல்யூஸ் தான் பிரிண்ட் ஆகும். ஸ்வாப் இதை நான் இப்போ இந்த கண்டிஷனை இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா ஆஃப்டர் ஸ்வாப்பிங்க்கு அப்புறம் என்னாச்சோ அது இங்கே நடக்கும். a = இப்போது கண்டிஷன் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் a = 20 ஆகும், b = 10 ஆகும் வரும். இப்போது அதோட அவுட்புட் எப்படி வரும்னு பாருங்கள். இப்போ ஃபைனலாக அவுட்புட் எப்படி வரும்னா இது மாதிரி தான் வரும். அதாவது பிஃபோர் ஸ்வாப்பிங்க்கு முன்னாடி ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூஸும் எப்படி இருந்துச்சுன்னு ஒன்று பிரிண்ட் ஆகிட்டு, அதாவது ஏவோட வேல்யூ 10 ஆகும், பியோட வேல்யூ 20ஆகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆஃப்டர் ஸ்வாப் பண்ணதுக்கப்புறமா ஏவோட வேல்யூ 20ஆகவும் பியோட வேல்யூ 10 ஆகவும் மாறுது.
அவ்வளோதான் வியூவர்ஸ். தேர்ட் வேரியபிள் இல்லாமல் 2 வேரியபிள்ஸ் மட்டும் வச்சு எப்படி ஸ்வாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான கோடிங் கொஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.